ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், நாம் நினச்சது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த வருடத்தை தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வைக்கிற செங்கல் தான் வீடாக மாறும். இப்போ நீங்கள் வைக்கிற காலடி தான் உங்களுக்கு தடமாக மாறும். இப்போ நீங்கள் நடக்கிற நடை தான் உங்களுக்கு பாதையாக மாறும். நீங்கள் எடுக்கிற முயற்சி மட்டும்தான், இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் தலைவர். சார், கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ராசியில், ரிஷப ராசியில் இருக்கிறவங்க இந்த வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்து வச்ச முன்னாடி பாதை உங்களுக்கு ஒரு பெரிய தடவழிவே உண்டாகும். 4 வழி பாதையவே உங்களுக்கு வந்து உண்டாகும். உங்களை பல பேருக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு வருடம். ஃபேமஸ் ஆவீங்க. டிஜிட்டல் ஒர்க், தொழில், அரசியல், அது மாதிரி நிறைய ஃபேமஸ் ஆவீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே அருமையாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெரிய இது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருந்தாகணும். அந்த மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் யோசிக்காமல் செஞ்சுருவீங்க. இதோட குணநலம், பண்பு நலங்களை பார்த்தாவே தெரியும். ரிஷபராசி குடும்பத்துக்காகவே உழைச்ச ராசி, துரோகங்களை அதிகமாக சந்தித்த ராசி, நண்பன்கிட்ட அதிகமாக துரோகத்தை சந்தித்த ராசி. ஸோ இந்த ராசி யார்கிட்ட போய் பேசினாலும் நல்லா பேசுவான். உங்களை நல்லா அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்தாண்ட போய் அந்த ஃபீலிங்ஸை இவன் கிடக்கிறான்டா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதிகம். உங்களுடைய குடும்பத்தினரையும் சேர்த்து சொல்கிறேன். என்ன சார், குடும்பத்தில் இருக்கிறவங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்கு மட்டும் அது கொஞ்சம் தலையெழுத்து அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க. சொந்த பந்தம் அவங்களாம் கொஞ்சம் இதாக தான் பண்ணுவாங்க. தாய் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சப்போர்ட்டுங்க. தாயே உங்களுக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் பாரபட்சம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாரபட்சம் பார்க்கக்கூடியவர்களாக உங்களுக்கு தோண ஆரம்பிக்கக்கூடிய வருடங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. 2026 உங்களுக்கு குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீரும். ஆனால் ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், அதை சொல்கிறேன். இல்லை சார், நான் ஜோதிடம் பார்க்கணும், நான் எங்களோட லோக்கல்லே நான் ஜோதிடம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். 2026 முன்னாடி ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேண்டிய நேரம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது பொது பலம் தான். தசாபுத்தி படி உங்களுக்கு எப்படி அமைய போகுது, அதில் ஒரு சிக்கலும் இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த கட்டத்தை பேஸ் பண்ணி மட்டும் தான் கணிக்கவே முடியும். அந்த கட்டம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுமையாக நிர்ணயம் செய்து உங்களுக்கு சொல்ல முடியும். சார், அங்கே லோக்கலில் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் தயவு செய்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் சார் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சார், டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்க முடியும், அதனால் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. 2026 விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 14 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓரளவுக்கு நீங்கள் முன்னேறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதே 14 வருஷம் முன்னேறும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அப்படியே உங்களை வளர்ச்சி பாதை கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே முடங்கி கிடந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களை வந்து டைவர்ட் பண்ணி விட்ரும். இது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. குறிப்பிட்ட வருடம் மட்டும்தான் உங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கான வருடமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இத்தனை வருடம் நீங்கள் வாழ்ந்துருக்கு, ஒரு 50 வருஷம் ஆளாக இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த வருடத்தை தான் உங்களுக்கு உடனே வேலை கிடச்சிருக்கும். அந்த வருடம் தான் உடனே உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். அந்த வருடம் தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை ஹைக்கு தூக்கிறதுக்கு ஒரு வருஷம் வரும். அந்த மாதிரி ஒரு வருடம் இது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சிக்கல் ஆகி அதுக்கப்புறம் தான் திருமணம் நடக்கும். திருமணமே இத்தனை நாள் பிரச்சனைலாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதுலேயும் திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சண்டை புரிந்திருந்தவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைலாம் சரியாகி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். காதல் வயப்பட்டவர்களுக்கு காதல் கொஞ்சம் பொறுமையாக தான் கைக்கூடி வரும். வேற்று மதம், வேற்று ஜாதி, இந்த மாதிரி இருக்கிறதில் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக வரும். இந்த ராசிக்கே அப்படி தான், ரிஷப ராசிக்கே அப்படி தான். மற்றவர்கள் பேச்சை கேட்காத ராசி, நட்பு வட்டாரங்களை அதிகமாக சேர்க்கக்கூடிய ராசி, நட்பு வட்டாரங்களால் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளான ராசி, நட்பு வட்டாரங்களால் தேவையில்லாமல் அசிங்கங்களை சந்தித்த ராசி, மன உளைச்சல்களுக்கு ஆளாகி மனிதர்களால் ரொம்ப கடுப்பான ராசி இந்த ரிஷபராசி. கடவுள் மட்டும்தாண்டா அப்படின்னு வாரின ராசி ரிஷபராசி. தொழிலில் நிறைய முன்னாடி போயிருப்பீங்க. உங்கள்கிட்ட தொழிலை கற்றுட்டு உங்களுக்கு முன்னாடி கடை போட்டு உட்காந்துருப்பான். உங்களை அசிங்கமாக பேசுவான். ஆனால் நீங்கள் காதுலேயே வாங்கிட்டு அவன் கிடக்கிறான்டா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே போகக்கூடிய முகம் இந்த ரிஷபராசி. நிறைய துரோகங்களை சந்தித்து உங்களுக்கு மனசு இரும்பாகி போச்சு. நிறைய திட்டுக்களும் கேவலமான வார்த்தைகளும் கேட்டு உங்கள் மனசு காது எல்லாமே அப்படி இரும்பாகி போச்சு. போடாடே ஒன்று பண்ண நிறைய பேர் பார்த்துட்டா அவனை திட்டுறதுக்கு மனசு வரல அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. நிறைய உங்கள் கையில் இருக்கிற பவர் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதை சில இடத்துல நீங்கள் பயன்படுத்தாமல் சைலண்ட்டாக போகிறதுனால அது ஒரு பெரிய இதாக உங்களுக்கு நடக்க முடியல. ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அந்த திறமையை வெளிப்படுத்தலாமா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே தான் இருக்கீங்களே தவிர பண்ண மாட்டேங்கிறீங்க.
ரிஸ்க் எடுத்தால் யார் சார் ரிஸ்க் எடுக்கிறது, ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தைய பார்த்துக்கணும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடுறீங்க. ரிஸ்க் எடுத்து துணிந்து செயல்படுபவர்கள் வெற்றி அடைகிறாங்க, அது உங்களுக்கு தெரியுது. ஆனால் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ பணம் பலமோ இல்லை அந்த சூழ்நிலையோ உங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த ரிஷபராசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பணத்தை போட்டு ரிஸ்க் எடுக்க சொல்லலை நான் உங்களுக்கு, டைமை போட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க, சைடில் அது நடக்கட்டும். ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3வது ஒரு பிஸ்னஸ் சைடில் லைட்டாக பண்ணுங்கள். பணம் போடாத சில பிஸ்னஸ் உங்களோட அறிவுத்திறனை பயன்படுத்தி. ரிஷபராசி உண்மையிலே சொல்கிறேன் சார், ரிஷபராசிக்கு அறிவுத்திறன் அதிகம், பேச்சு திறமை அதிகம், கலைத்துறையில் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் 3வது ஒரு விஷயம் அப்படியே லைட்டாக ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் துணிந்து செய்யுங்கள். அந்த துணிந்து செய்யக்கூடிய விஷயத்தில் எதை செய்தாலும் யோசித்து ஆழமாக செயல்படுங்கள். அப்படி செய்யக்கூடிய விஷயத்தில் மற்ற யாரையும் நம்பி ஆரம்பிக்காதீங்க, உங்களை நம்பி ஆரம்பிங்க. அந்த ஆள் வேலைக்கு இல்லை அப்படின்னாலும் நாம் இறங்கி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற தொழிலை ஆரம்பிங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் மற்றவங்க நம்புவீங்க, அதிகமாக நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் எப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்க நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், உலகம் அப்படி இல்லை. உங்களோட சொந்தக்காரரே நீங்கள் அப்பாயின்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. இது ஒரு கள்ளங்கவடம் இல்லாத மனசு ரிஷபராசி. இப்படி தான் நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க, இப்படி தான் குடும்பத்தில் நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. குடும்பத்தில் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் உங்களை இப்படி தான் ஏமாற்றிருக்காங்க. சொத்துக்காக ஏமாத்துறது, சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிகள்னால தேவையில்லாத மன கஷ்டப்பட்டதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே ஒரு பாடம் தான். அதுக்கப்புறமேட்டு யாரும் நம்புறதுனே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. யார் பேசினாலும் அவங்க மேலே ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செயல்படுத்தாலும். அது பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. செக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய ராசி 2026 சொல்லிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், கொஞ்சமாவது செயல்பட போது ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் செயல்படணும். அது இது பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால தொழில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும், ஒரு 4-5 பேர் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாகவும், அவங்ககிட்ட நீங்கள் முழு பொறுப்பு பிடிக்காதீங்க. உங்கள் காதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வாங்க. அவன் சந்தேகப்படுறான்னு நினச்சாலும் சரி, ஒரு பார்வை இத்தனை நாள் பார்த்துறதுக்கு அப்புறம் 2 பார்வையை அவன் மேலே வைங்க. புரியுதுங்களா? அதே போல் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு 3 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் 1 நான் ஓப்பனாக சொல்கிறது எல்லா ராசிக்காரர்களையும் இந்த ராசிக்கு கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. போன வருஷத்துலேயும் உங்களுக்கு வண்டி வாகனம் கொஞ்சம் சரிப்பட்டு வந்திருக்காது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. 2026 நீங்கள் உடல் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருந்தே ஆகணும். அது எந்த உறுப்பில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட தசாபுத்தியை பார்த்து நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். நீங்கள் தயவு செய்து ஒரு டைம் ஜாதகம் பார்த்துருங்க. இல்லை சார் நாங்கள் அங்கே பார்க்குறது சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்து அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பொதுபலன்லாம் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ நான் சொன்னது குணாதிசயம் சொன்னேன் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நினைக்கிறது பெருசு இல்லை சார். தயவு செய்து நீங்கள் உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறது தான் பெருசு. எந்த விஷயம் உங்களுக்கு வரப்போகுது தெரிஞ்சதோ அதில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து இது பண்ணுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டெப் எடுங்க. இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படிலாம் சொல்லி இது பண்ண சொல்ல, அந்த பூஜை பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி உங்களை இது பண்ண சொல்ல, மன ரீதியாக கொஞ்சம் தெம்பாகுங்க. ஏன்னா நீங்கள் அடித்து உங்களை ரொம்ப டயரில் படுத்துட்ருக்கீங்க. போதும், படுத்துட்டு இருந்ததெல்லாம் போதும், எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிங்க. 2026 அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் படுத்து பெட்ஷீட் போற்றி மூடி படுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2026 தான் நம்மளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய இடம். 2026 நம்ம உழைக்கணும் அப்படின்னு நினச்சி பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு எழுந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு சூரியனுடைய ஒளிபாடு அதிகம். சூரியனோடு நீங்கள் இணைந்து இருக்கும்போது உங்களுக்கு தாய் வழி தந்தை வழியில் இருக்கிற சொந்தத்தை விட உங்களுக்கு இயற்கையின் வழி சொந்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க. தொழில் ரீதியாக அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸினுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவர்கள் மூலமாக தொழில் பெருசு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் பேசும்போது கவனம் தேவை, வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் துரோகிங்கன்னு உங்களுக்கு தெரியும். 1-2 துரோகிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கவனம் தேவை. எதிரிகளை உருவாக்கக்கூடிய விஷயமாக உங்களுடைய வார்த்தை அமைஞ்சிடக்கூடாது. நார்மலாக போயிட்டுருக்கிறான், அவன் நண்பனோ இல்லை சொந்தக்காரனோ, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் சண்டை, அவன் ஒரு ட்ராபேக்கு, அவன் ஏதோ ஒரு பக்கம் வேணே சண்டைக்கு இருக்கிறான், ஏதோ ஒரு லாக் பண்ண நினைக்கிறான், அவங்க மேலே பொறாமையில் இருக்கிறான், அவங்க மேலே கந்திஷ்டி இருக்கிறான்னு தெரியுது. தேவையில்லாமல் அவன் கந்திஷ்டி பட்டுட்டு போகிற ஒரே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சிட்டு விட்டுருணுமே தவிர, அவங்ககிட்ட மோதி, அவங்ககிட்ட ஸ்டாண்ட் பண்ணி, அவங்ககிட்ட சண்டை போட்டு, அவனை ஒரு எதிரியாக மாற்றி அவன் உங்களுக்கு எதாவது பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தையிலையும் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டு தான் சார் வரீங்க, உங்களுக்கு பெருசாக தெரியல, என்ன சார் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பக்கத்தில் இருக்கிறவனுங்க நீங்கள் பொறாமப்படுற அளவுக்கு தான் இருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடவுள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு 10-15 பேருக்காவது உணவளிங்க. ஒரு தயிர் சாதமோ, லெமன் சாதமோ, தக்காளி சாதமோ,
புளி சாதமோ ஏதோ ஒன்று ஒரு 10-15 பேருக்கு உங்கள் கையால் நீங்கள் வந்து கொடுத்து உதவி பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லதாக மாறும். இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே அதுதான். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உணவளிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் பெருகும், சந்தோஷம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், செல்வம் பெருகும். எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வந்து கடவுள் துணையாக இருக்கணும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு சொன்னேன். அந்த விஷயம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மைன்னு டைப் பண்ணுங்கள். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.